ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரிட்டி கேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரிட்டி கேர். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெஜிடபிள் பிரியாணி எப்படி குக்கரில் சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக வைக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க குக்கிங் மெத்தட் பார்த்தரலாம். ஃபஸ்ட்டு நல்லா குக்கரை ஹீட் பண்ணிக்கலாம். குக்கர் ஹீட் ஆனதுக்கப்புறம் 2 குழிக்கரண்டி அளவு நான் ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கிறேன். சன்ஃப்ளவர் ஆயில், நீங்கள் எந்த குக்கிங் ஆயில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் 3 பட்டை, 3 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு அன்னாச்சி பூ, இதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகா ஆட் பண்ண போகிறோம். நான் சின்ன பச்சை மிளகா அப்படிங்கிறனால 7 ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் பெருசாக இருந்தால் 4 மட்டும் போட்டுக்கோங்க. அடுத்ததாக கொத்தமல்லி தலையும் புதினா தலையும் நல்லா வாஷ் பண்ணி ஈக்குவல் அமௌண்ட்டில் எடுத்து நான் அதை உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. இதோட கலர் பார்த்திங்கன்னா நல்லா சேஞ்ச் ஆகணும், கோல்டன் ப்ரௌன் வரணும். அது வரைக்கும் இது குக் ஆகட்டும். பாருங்கள், இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஆல்ரெடி இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கிறேன். அதிலேருந்து ஒரு 2 ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் இருக்க அந்த ரா ஸ்மெல் போகணும். இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிடலாம். நான் ஒரு 4 பீன்ஸை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். மீடியம் சைஸில் 2 கேரட் பொடி பொடியாக கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் ஊற வச்ச பட்டாணி 1 கப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த மீல் மேக்கர் கொஞ்சம் இருந்தது, அதை நான் தண்ணியில் நல்லா அலசிட்டு அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல், இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஸோ இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அடுத்ததான் நான் 2 பெரிய தக்காளியை நல்லா மிக்சியில் அடித்து வச்சுருக்கிறேன், அதை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் கட் பண்ணி போடுறதா இருந்தால் 3 தக்காளி போட்டுக்கோங்க. அரைச்சி போடுறதா இருந்தால் 2 போதும், அதுவே நல்லா புளிப்பாக இருக்கும். நெக்ஸ்ட்டு சால்ட்டு இந்த வெஜிடபிள்ஸ்க்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. அடுத்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 3 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், கலர் கொடுக்குறதுக்காக தான் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கோம். ஏன்னா நான் பச்சை மிளகா 7 வரையும் போட்டிருக்கேன், சின்னதாக இருந்தனால. இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லா கெட்டி தயிர், புளிக்காத தயிரை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதையும் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. கலர் பாருங்கள், ரொம்ப நல்லா வந்திருக்கு. இப்போ அரிசி ஆட் பண்ண போகிறோம். நான் இந்த கிளாஸில் 1.5 கிளாஸ் அளவு நான் அரிசி எடுத்துருக்கிறேன். சீரக சம்பா அரிசியை நல்லா அலசிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ அதை இப்போ உள்ளே ஆட் பண்ணிடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த சீரக சம்பா அரிசி தான் அந்த பிரியாணியோட ஸ்மெல் டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அடுத்து நான் 1.5 கிளாஸ் அரிசி எடுத்தனால 3 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிட்டு திரும்பி ஃபைனலாக ஒரு 1/4 கிளாஸ் எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணுறேன். ஸோ ஏன்னா ரொம்ப நேரம் நான் அரிசி ஊற வைக்கலை, ஒரு 10 நிமிஷம் தான் ஊற வச்சேன். அதனால் 1/4 டம்ளர் எக்ஸ்ட்ரா தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிவிட்டு எவ்வளோ தேவையோ கூட குறைச்சி போட்டுக்கோங்க. ஸோ ஃபைனலாக 1/2 எலுமிச்சம்பழத்தை நல்லா புளிஞ்சு விட்டுறலாம். அவ்வளோதான், நம்ம பிரியாணிக்கு தேவையான எல்லா ப்ரொசீஜரும் முடிச்சாச்சு. இப்போ குக்கரோட மூடி போட்டு மூடிடலாம். கரெக்டாக 2 விசில் வந்தால் போதும். ஸோ விசில் வந்துருச்சு. உடனே திறக்காமல் தம் ஃபுல்லாக அதுவாகவே போகணும். ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ பாருங்கள், தம் ஃபுல்லாக இப்போ ரிலீஸ் ஆகிடுச்சு. 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ஸோ எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள் வெஜிடபிள் பிரியாணி. ஸோ கரண்டி வச்சு மேலாப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி விடுங்க. ரொம்ப போட்டு கிண்டணும் அப்படின்னா குழஞ்சிரும். ஸோ கொஞ்சம் நம்ம உதிரி உதிரியாக வேணும்னா லைட்டாக மட்டும் அதை கிளறி விடுங்க. பாருங்கள், ரொம்ப சூப்பரான சுவையான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த மெத்தடில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம பிரிட்டி கேருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye from Divya Rajendran. Thank you.